ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வேலை பக்கம் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுங்க. ஸோ நைட்டு 8 மணிக்கு அவசரமாக கூப்பிட்டுருந்தாங்க. ஏசி வந்து பார்க்கணும், ஏசி கூலிங் குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு பிரிண்டிங் மிஷின். இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா 27 டிகிரி செல்சியஸில் ரூம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கணும், இல்லைனா வந்து பிரிண்ட் சரியாக விழுவாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நைட்டு வந்து பிரிண்ட் போகிற வேலை இருக்குது, கண்டிப்பாக நைட்டு வந்து எனக்கு பார்த்து கொடுத்துருங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம சைட்டில் விசிட் பண்ணி செக் பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஸ் லோவாக இருக்குது, ரெஃப்ரிஜரண்ட் லோவாக இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. லிக்விட் லைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ராஸ்ட் ஃபார்மேஷன் இருக்குது. ரெஃப்ரிஜரண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது, ஒரு 60 above தான் இருக்குது. இது வந்து R32 ரெஃப்ரிஜரண்ட். ஸோ இந்த R32 பொறுத்தளவுக்கு நார்மல் கண்டிஷனில் ஹை ஸ்பீடில் ஓடினாவே 120 above இருக்கணும். பட் இப்போ கம்ப்ரஸர் ஹை ஸ்பீடில் ஓடுறப்பே பார்த்தீங்கன்னா 60 to 70% தான் கேஸ் இருக்குது. ஸோ கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம், இப்போதைக்கு எனக்கு ஏதாவது நைட் ரெடி பண்ணி கொடுங்க, லீவ் நல்ல ஒரு நாள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எனக்கு லீக் அரெஸ்ட் பண்ணி செக் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ R32 வந்து டாப் அப் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து R32 410A டாப் அப் பண்ணலாமான்னு என்கிட்ட கமெண்ட்ல கேட்டிங்க. கண்டிப்பாக பண்ணலாம். பண்ணுறதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் கேஸ் இருக்குது, லீக் எங்கேயாவது ஐடென்டிஃபை பண்ண முடியுதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி டாப் அப் பண்ணலாமாங்கிறதே முடிவெடுக்க முடியும். இப்போ ஒரு 30 to 40% வந்து கேஸ் டாப் அப் பண்ணியாச்சு, 110க்கு மேலே இருக்குது. ஸோ ஏசி வந்து நல்லாவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு, கூலிங்லாம் வருது. பட் நான் இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், இண்டோரில் வந்து கேஸ் லீக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ இண்டோர் எவாபரேட்டர் காயிலில் லெஃப்ட் சைடில் யூ பெண்டில் தான் லீக் ஆயிருக்கு, பாட்டம் சைடு. ஸோ ஆயில் ட்ரேஸ் நல்லாவே தெரியுது. பட் லீக் அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கேஸ் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 3 to 4 hours ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு டைமிங் இல்லை. அதனால கஸ்டமர் வந்து இன்னைக்கு எனக்கு டெம்பரரியாக ரெடி பண்ணி கொடுத்துருங்க, அடுத்து சண்டே வந்து எனக்கு ஃபுல்லாக செக் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருங்கன்னாங்க. அதனால வந்து இப்போ டாப் அப் பண்ணியாச்சு, ஏசி நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ R32 டாப் அப் பண்ணால் வெடிக்குமான்னு கேட்டால் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம். பிகாஸ் R22 கம்பேர் பண்ணுறப்போ R32 அண்ட் 410A கம்ப்ரஸர் ஹெட் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி டாப் அப் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெஷர் அண்ட் ஆம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு 30% 20% டாப் அப் பண்ணலாம். ரொம்ப அதிகமாக கேஸ் லீக்னா கண்டிப்பாக டாப் அப் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஓரளவு ரூமில் வந்து கூலிங் ரீச் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் மெஷினுக்கு 29 டிகிரிக்கு குறைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.